ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபிஷ் ஃப்ரை வேறு மாதிரி எப்படி செய்யலாங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப ட்ரை ரோஸ்ட்லாம் பண்ண வேணாம், ஒரு அளவுக்கு பண்ணால் போதும். அது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பண்ணுங்கள். இப்போது வெந்தயம் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ வெந்தயத்தை எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் குருமிளகு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ரெண்டையும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இது எடுத்ததுக்கப்புறமா 5 வரமிளகாவை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இதை ஆட் பண்ணி நான் அதையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப பிளாக் ஆகிற வரைக்கும் இல்லைங்க, ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகட்டணும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துக்கலாம். பாருங்கள், வரமிளகா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வரமிளகாவை நம்ம எடுத்துட்டு 1 கப் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேங்க. பொட்டுக்கடலை கலர் சேஞ்ச் ஆகணும்லாம் இல்லைங்க, ஒரு 2 மினிட்ஸ் அதை வறுத்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க. அதை நல்லா வறுத்ததுக்கப்புறமா பொட்டுக்கடலை நம்ம எடுத்துடலாம். பொட்டுக்கடலை கரிஞ்சிடக்கூடாது, பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க இந்த 5 திங்ஸையும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆற விட்டுருங்க. ஆறினதுக்கப்புறமா இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ஷிஃப்ட் பண்ணிவிட்டு நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இதை பவுட்ரு பண்ணி எடுத்து இதை ஒரு பாக்ஸில் வச்சுருங்க. இதை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அரைச்சி ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம். வேணுங்கிறப்ப ஃப்ரை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். நான் 1 kg பாறை மீன் எடுத்துருக்கேங்க. இதை நல்லா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃபிஷ்க்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஹாஃப் மூடி லெமன் இருக்குல்லங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். சீட்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா ஃபைனலாக 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டு 1 to 2 hours ஊற வச்சுருங்க. நார்மலாக நீங்கள் செய்கிற ஃபிஷ் ஃப்ரைக்கும் இதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாவும் இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாருங்கள், இது 1 to 1.5 hours நான் ஊற வச்சதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நம்ம எல்லாம் வறுத்து அரைச்சி வச்ச அந்த பவுடரை கொஞ்சமாக 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த ஃபிஷ்ஷை அந்த மசாலில் டிப் பண்ணி எடுத்துருங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக நீங்களே தடவி விட்டுட்டு ஃபுல்லாக அதை மசாலா எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறமா ஒரு ½ hour ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கிறது அந்த மசாலா அதோட ஒட்டுறதுக்காக தான். வச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு பேனில் இல்லைன்னா உங்களுக்கு எதில் வேணுமோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை போட்டு லோ ஃப்ளேமும் இல்லை ஹை ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை பொரிச்சு எடுத்து ஃப்ரண்ட் சைடு நல்லா வெந்திருக்கு. ஸோ நம்ம திருப்பி போட்டு இன்னொரு சைடு வேக வச்சிடலாம். இது கொஞ்சம் லேட் ஆகுங்க ஃப்ரை ஆகிறதுக்கு, மெதுவாக தான் ஃப்ரை பண்ண முடியும். ஸோ மெதுவாக ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் ரெட் சில்லி அப்புறம் அந்த பெப்பர்லாம் ஆட் பண்ணியிருக்கனால இது நல்லா காரமாக தான் இருக்கும். பார்க்குறக்கு வேணால் லைட் எல்லோ கலராக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கிறப்ப அந்த மசாலா இதோட பிடிச்சிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வைக்காமல் எடுத்தால் அந்த மசாலா இதோட ஒட்டாது.
நம்மளோட ஃபிஷ் ஃப்ரை ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.